ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கும் உங்கள் யாவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நம்ம ஆண்டவரை துதித்து பாடலாமா? அன்றைக்கு எலியாவின் கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் இறங்கினார். அதுபோல் இன்றைக்கு நாமும் கூப்பிடும் போது ஆண்டவர் கட்டாயம் நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எலியாவின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். அக்கினியாய் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியாய் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் ஒரு சம்பவத்தை குறித்து தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா, அங்கே எலியா என்ற தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த சம்பவத்தில் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருப்பாங்க. இங்கே இந்த சைடு எலியா தீர்க்கதரிசி ஒருவன் மாத்திரம் இருப்பான். அவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கொள்வார்கள். 2 பேரும் அவங்க தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். இப்போ இந்த பலி செலுத்த போகிறோம். அந்த பலி செலுத்தி கூப்பிடும்போது எந்த தெய்வம் பதிலளித்து அந்த அக்கினியால் பதிலளிக்கிறதோ அந்த தெய்வமே உண்மையான தெய்வம் என்பதை அவங்க சொல்லி கொண்டு அந்த தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றுவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரும் காலையிலிருந்து சன்னதம் கூறிக்கொண்டும் அவங்களோட உடலை கீறிக்கொண்டும் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டும் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு மறு உத்தரவும் அவங்களுக்கு கிடைக்காது. ஆனாலும் இந்த எலியா என்பவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் அக்கினியினால் பதில் கொடுப்பார். அவன் என்ன சொல்லி கூப்பிடுறான் என்பதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18:37 சொல்கிறது, கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். பிரியமானவர்களே, என்னை கேட்டருளும் என்று அவன் கூப்பிடும்போது ஆண்டவர் நிச்சயமாக அவனுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாமும் இன்றைக்கு அதை சொல்லி தான் கூப்பிட போகிறோம். ஆண்டவரே, என்னை கேட்டருளும், என்னோடய ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், என்னை கேட்டருளும் சுவாமி என்று நாம் கூப்பிட போகிறோம். சில நேரங்களில், ரொம்ப கஷ்டமான நேரங்களில் ஆண்டவரே, இயேசுவே, தகப்பனே என்று நாம் இந்த மாதிரி கூப்பிடும்போது ஆண்டவர் கேட்பாரா? சில நேரத்தில் நம்மளோட ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா என்று நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ஆனால் எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் அதை கேட்டு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். வேறு எப்படியெல்லாம் எதற்கெல்லாம் ஆண்டவர் கேட்டருளுகிற தேவன் என்பதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டருளுகிற தேவன். என்னை கேட்டருளும், என் ஜெபத்தை கேட்டருளும் என்று நாம் சொல்ல போகிறோம். வாசிக்கலாமா? சங்கீதம் 55:1 சொல்லுகிறது, தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும், என் ஜெபத்தை கேட்டருளும் என்று தாவீது சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 108:6 சொல்கிறது, உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். ஆண்டவருக்கு பிரியமான நபர்களாகி நாம் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் எங்களை ரட்சித்து எங்களை கேட்டருளுங்க, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் என்று இந்த அழகான வசனம் சொல்லுகிறது. அதுபோல தான் அந்த சாலமோன் அந்த பெரிய ஒரு ஆலயத்தை கர்த்தருக்காக அவன் கட்டி எழுப்பினதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஜெபத்தை அவன் செய்யும்போது, ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் நாங்கள் செய்கிற ஜெபங்களுக்கு நீங்கள் எங்கள் ஜெபங்களுக்கு நீங்கள் கேட்டு அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் என்று அவன் சொல்லுவான். 1 ராஜாக்கள் 8:30 அதை வாசிக்கலாம். உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும், பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்டு மன்னிப்பீராக அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். இதே வசனம் 2 நாளாகமும் 6:21 இருக்குது. அதையும் நம்ம வாசித்து கொள்ளலாம். சங்கீதம் 17:6 சொல்லுகிறது, தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும், என்னோட ஜெபத்தை கேட்டருளும். எப்படி இந்த சாலமோன் கேட்டாரோ, எப்படி இந்த எலியா கேட்டாரோ, அதுபோல் ஆண்டவரே, எங்களோட ஜெபத்தை நீங்கள் கேளுங்க என்று நம்ம சொல்ல போகிறோம். ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு அருமையான தேவனுடைய மனுஷர் பல நாட்களாக அவருடைய சுகவீனத்திற்காக அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனால் எந்த ஒரு பதிலுமோ எந்த ஒரு சுகத்தையோ அவர் பெற்றுக்கொள்ளவே இல்லையா. பல்வேறு நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, வருஷங்கள் ஆனது. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமோ அவரோட வாழ்க்கையில் காணப்படவே இல்லை. ஆனால் அவரோ பயங்கர விசுவாசத்தோடு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது ஒரு நாள் ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இவ்வளோ நாட்கள் நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேனே, எனக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கலையே என்று அவர் நினைத்து கொண்டு பயங்கரமாக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என்னோடய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறீங்களா இல்லையா, எனக்கு எப்படி தெரியும், நானும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், எந்த விதமான ஒரு பதிலையும் நான் பெற்றுக்கொள்ளலை, எந்த சுகத்தையும் நான் பெற்றுக்கொள்ளலை, எந்த விதமான ஆசீர்வாதங்களும் எனக்கு வந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழுது கொண்டு இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போனாராம். பல்வேறு காரியங்களை கொடுத்து அவங்க பேசினாங்க, நிறைய காரியங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போது திடீர்னு அந்த பரலோகத்துலேருந்து அவங்க கீழே பார்க்கும்போது இந்த பூமியிலேருந்து பல விதமான கதிர்கள், கிரகணங்கள் போன்ற ஒவ்வொரு
உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலிருந்து வந்து கொண்டிருந்தது. பிரகாசமான கதிர்கள் பல்வேறு நிறங்களில் பிரகாசித்து கொண்டிருந்ததான். அப்போது இவர் கேட்டாராம், இதெல்லாம் என்னது, என்ன அந்த கதிர்கள்லாம் என்னது உங்கள் வந்துட்டே இருக்குது, அப்படி ஒரு ரேடியேஷன்ஸ் பயங்கரமான அந்த ரெயின்போ கலர்ஸில் வந்துட்டே இருக்குது, என்னது அப்படின்னு கேட்கும்போது, அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாராம், இதெல்லாம் பூமியில் உள்ள மக்கள் பண்ணுற ஒவ்வொரு ஜெபங்களும் என்னோடய சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் இவர் ஓகே, அப்போ நம்ம ஜெபம்லாம் கண்டிப்பாக ஆண்டவரோட சமூகத்தில் வருகிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அப்புறம் அவர் சொன்னார், ஆண்டவரே நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேனே, என்னோடய ஜெபங்கள்லாம் என்ன ஆச்சு, வேஸ்ட்டாக போச்சா, ஏன்னா எனக்கு சுகம் ஆனதை நான் பார்க்க முடியலையே. அப்போது ஆண்டவர் அவருக்கு சொன்னாராம், இல்லை, நீ பண்ண ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நான் பதில் தந்து கொண்டே தான் இருந்தேன். நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்குற தேவன், நீர் பரிகாரியாகிய தேவன் அப்படின்னு நீ அறிக்கை இடும்போது இந்த உலகத்தில் எங்கோ ஒரு இடத்துல அந்த ஜெபத்திற்கு பதிலாக ஒருவர் சுகமாக்கி கொண்டு தான் இருந்தாங்க அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாராம். அதுபோல் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பெரும் திரளான கூட்டமான மக்கள் மிக்க நன்றி பிரதர், உங்கள் ஜெபத்தினால நான் சுகமாக்கப்பட்டேன், உங்கள் ஜெபத்தினால நான் நல்லா வாழ்ந்தேன் உலகத்தில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், இதெல்லாம் நீ பண்ண ஜெபத்தினால சுகமாக்கப்பட்டவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இது போல தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் நிறைய நாட்கள் நம்ம ஜெபத்திற்கு பதில் வரலையோ, நம்ம ஜெபங்கள் வீணாகி கொண்டிருக்கிறதோ என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அது ஒரு நாள் வீணாகி போகாது. அதுக்காக அப்புறம் நம்மளோட தேவைகளுக்காக எப்படி ஜெபம் பண்ணுவது, அப்போ அதற்கு ஆண்டவர் பதில் தர மாட்டாரா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அவரோட வேலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த வேலையில் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளோட சத்தத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளோட ஜெபங்கள் ஒரு நாளும் ஒரு சிறிய ஜெபமாகுது வீணாக போவதே இல்லை. பிரியமானவர்களே, சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் என்பவரை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க. அவர் அப்படி தான் பரிசுத்த ஆவியானவருக்காக 7 ஆண்டுகள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ சைக்கிளில் போகும்போது சரி, நடந்து போகும்போது சரி, ஆஃபீஸ் போகும்போது சரி, எல்லா இடத்துலையும் இதற்காக ஜெபம் பண்ணி கொண்டே போயிட்டு இருந்தார். அப்போ 7 வருடங்கள் கழித்து ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கும்போது அப்போ ஆண்டவர் சொன்னாராம், எல்லா சம்பவங்களையும் சுட்டி காட்டி, இந்த ஒவ்வொரு நாளில் நீ இப்படி ஜெபம் பண்ண, இந்த இடத்துல வச்சு இப்படி ஜெபம் பண்ண என்பதை சரியாக வரிசையாக அவர் அடுக்கி கொண்டிருந்தாராம். பிரியமானவர்களே, நம்மளோட ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை வீட்டில் உள்ளவங்க, நம்ம வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, நம்ம யார்கிட்டையாவது ஷேர் பண்ணும்போது, நம்ம உறவினர்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க சில நேரம் கவனிக்க கூட மாட்டாங்க, வேறு ஏதோ வேலைகளை செய்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லவே இல்லை. அவர் நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவனித்து அதை கேட்டு அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக என்னோட விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று நம்ம சொல்ல போகிறோம். விண்ணப்பங்கள் என்றால் நம்மளோட ஒவ்வொரு பெட்டிஷன்ஸ், நம்ம நிறைய காரியங்கள் வச்சுருப்போம். இந்த காரியங்களை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க சுவாமி என்று நம்ம கேட்டுக்கொண்டு இருப்போம். இல்லை மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் நம்ம வைத்திருப்போம். அது ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீங்கள் கேட்டருளும் என்று நம்ம சொல்ல போகிறோம். சங்கீதம் 69:16 சொல்கிறது, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது, உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும் அப்படின்னு சொல்லி இதில் வாசிக்கிறோம். சங்கீதம் 86:1 சொல்லுகிறது, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 4:1 சொல்லுகிறது, என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்ம விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று கேட்கும்போது கண்டிப்பாக அவர் நம்மளுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றிற்கும் கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 4வதாக நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, என் சத்தத்தை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். சில நேரங்கள் நமக்கு ஜெபம் பண்ணவே முடியாது. பல்வேறு சோர்வான நேரங்களில் இருப்போம், இல்லை கஷ்டமாக கவலையான நேரங்களில் நம்ம சத்தம் மட்டும்தான் இட முடியும். ஆண்டவரே என் தேவனே என் தேவனே என்று நம்ம சத்தம் இடும்போது அந்த சத்தத்தை கூட ஆண்டவர் கேட்கிறார். நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் அன்னாள் என்பவளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவளுக்கு ஜெபம் பண்ணக்கூட முடியாமல் ஏதோ ஒரு முணுமுணுக்கிற காரியமாக அவளோட சத்தம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த ஏலி கூட கேட்குறார், நீ குடித்து வெறுத்திருக்கிறையா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அப்படி அவளை தள்ளாத தேவன். ஒரு நாளும் நீ இப்படி ஜெபம் பண்ணணும், உன்னோட சத்தம் கேட்கல, நீ இவ்வளோ குறைவான சத்தத்தில் ஜெபம் பண்ணுற, உன்னோட சத்தம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை வெறுக்காத தேவன். அவர் நம்ம சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 64:1 சொல்கிறது, தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி.
என்னோடய விண்ணப்பத்தில் என்னோடய சத்தத்தை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறத நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 28:2 சொல்கிறது, நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்லி, என்னோடய விண்ணப்பங்களின் சத்தத்தை நீங்கள் கேளுங்க சுவாமி அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 5:2 சொல்கிறது, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்லுகிறது. அதுபோல் தான் சில நேரங்களில் நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரொம்ப ஒரு கோவமான நேரத்தில் ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் நம்ம அகப்பட்டு கொண்டு இருக்கும்போது ஆண்டவரே என்று நம்ம கத்தி ஜோம் பண்ணுவோம். சில நேரம் யாரும் வீட்டில் இல்லாத நேரங்களில் அப்படி நம்ம கத்தி கதறி நம்ம அபயமிடுறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் கூட ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று என்று நம்ம பார்க்குறோம். அதுபோல தான் பிரியமானவர்களே, நம்ம அபயமிடும் போது, நம்ம ஒரு டேஞ்சர் வரும்போது எப்படி கூப்பிடுவோமோ அந்த நேரத்தில் நம்மளோட சத்தத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அதுபோல் 1 ராஜாக்கள் 17:21-22 நம்ம வாசித்தோன்னா, எலியா என்பவன் அந்த ஒரு மரித்து போன ஒரு பிள்ளையின் மேலே விழுந்து அவன் கதறுவான், ஆண்டவரே என்னை கேட்டுருளுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். வாசிக்கலாமா? 22வது வசனத்தை வாசித்தா, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். எலியாவின் சத்தத்தை கேட்டார் என்று நம்ம வாசிக்கிறபடி எலியாவின் சத்தத்தை கேட்ட தேவன் நம்முடைய சத்தத்தையும் அவர் கேட்கிறார். அதுபோல தான் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம், ஆகாரின் சம்பவம். ஆதியாகமம் 21:17 சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அந்த பிள்ளை ஒரு தாகமாக இருக்கும்போது, அதில் நம்ம வாசிக்கிற முந்தின வசனத்தில் ஆதியாகமம் 21:16 ஆகார் தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாள். ஆனால் அதில் வாசிக்கலாம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஒருவேளை அந்த பிள்ளை தாகத்தினால் ஒரு முணங்கி கொண்டு இருந்திருக்கலாம், சத்தமே வெளியே வராமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது அந்த சத்தத்தை கூட ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஆண்டவரே என்னோட சத்தத்தை நீர் கேட்டருளும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். 5வதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் நியாயத்தை கேட்டருளும் என்று சொல்ல போகிறோம். நம்ம சொல்லுவோம்ல, இந்த நியாயத்தை கேட்க ஆளே இல்லையா அப்படி சொல்லி நம்ம கேட்போம். என்னோடய சைடு, என்னோடய தரப்பு நியாயத்தை, என்னோடய தரப்பு நீதியை கேட்கறதுக்கு இங்கே யாருமே இல்லையா என்று கேட்போம். ஆனால் என்னோடய நியாயத்தை நீங்கள் கேட்டருளும் சுவாமி என்று நம்ம கூப்பிட போகிறோம். சங்கீதம் 17:1 சொல்லுகிறது, கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய நியாயத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று வேதாகமம் சொல்கிறது. ஒருவேளை ஒரு லா சைடில், லா அண்ட் ஆர்டரில் நம்ம ஏதாவது ஒரு சிக்கி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை நம்ம மேலே எடுத்துக்கொண்டு இருப்பார்களே. ஆனால் கவலையப்படாதீங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்கு சார்பாக எழுந்து நின்று அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆண்டவரே நியாயத்தை கேட்டுள்ளோம் என்று நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் நம்முடைய நியாயத்தை கேட்டு நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ எல்லோரும் இன்றைக்கி நம்ம என்ன கேட்க போகிறோம்? ஆண்டவரே என்னை கேட்டுருளும் சுவாமி, என்னை கேட்டுருளும், எனக்கு உதவி செய்யும். எப்படி அந்த எலியை கூப்பிட்டான், ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் நீர் உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளணும். அதுபோல் இன்னொரு காரியங்களும் அவன் கேட்பான், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். எங்கள் இருதயத்தை நீர் மறுபடியும் திருப்பினீர் என்பதை அவங்க அறிந்து கொள்ளணும், அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுபோல் ஆண்டவரை என்னை கேட்டருளும், என்னை சுற்றி இருக்க ஜனங்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி வையும் என்று நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை கேட்டருளுகிற தேவன், நம் ஜபத்தை கேட்டருளுகிற தேவன், நம் விண்ணப்பத்தை கேட்டருளுகிற தேவன், நம் சத்தத்தை கேட்டருளுகிற தேவன், நம்முடைய நியாயத்தை கேட்டருளுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு எல்லாரும் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே என்னை கேட்டருளுங்க சுவாமி, என்னோடய எல்லா காரியங்களிலிருந்தும் ஆண்டவரே, என்னோடய எல்லா இடுக்கண்களிலிருந்தும் என்னை விடுவித்து என்னை கேட்டருளும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரே ஒரு மனமாய் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? அன்பு தகப்பனே, அப்பா இப்பொழுது ஆண்டவரே
ஆண்டவரே என் கூட யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே அவங்கள கேட்டுருளுங்க சுவாமி. அப்பா எங்களை கேட்டுருளும் சுவாமி. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே வந்திருக்கிற எல்லா நிந்தைகளிலும் அவமானங்களிலும் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் வெட்கத்திலையும் ஆண்டவரே எங்களை கேட்டுருளும் சுவாமி. அப்பா எங்களுக்காக நீர் நியாயம் தீரும். அப்பா எங்களுக்காக நீர் எழுந்து நின்று காரியங்களை வாய்க்க பண்ணும் சுவாமி. அப்பா இது உமக்கு லேசான காரியமே தகப்பனே. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்காக யார் ஆண்டவரே போவார், யார் காரியங்களை சீர்படுத்துது சுவாமி. அப்பா நீர் மாத்திரமே செய்ய முடியுமே. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே ஒரு விசையாய் ஆண்டவரே எங்களுக்கு மனம் இறங்குங்க. மனுஷனால் இது கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கிறோம். அப்பா எங்களை கேட்டருளி எங்களை ஆண்டவரே விசாலமான இடத்துல கொண்டு வாங்க சுவாமி. எங்களோட ஜெபங்கள் ஒவ்வொன்றுவருக்கும் ஆண்டவரே நீங்கள் பதில் கொடுங்க. எங்கள் ஜெபத்திற்கு நீங்கள் கேட்டருளி எங்களுக்கு பதில் கொடுங்க சுவாமி. அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணாக போகவே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா, அதற்காக நன்றி அப்பா. எங்கள் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் பதில் கொடுங்க, செவி கொடுங்க சுவாமி. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டுருளும் சுவாமி. அப்பா எங்களோட ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறீங்க அப்பா. குறைவானது ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒளிந்து போக பண்ணி நிறைவான நீர் ஆண்டவரே அவங்களோட இல்லங்களுக்கு நீர் சென்று ஆண்டவரே எல்லா காரியங்களும் நேராக்கி கொடுங்க சுவாமி. கோணலானவைகள் எல்லாம் நேராக மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா யார் யாரெல்லாம் வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் ஆண்டவரே ஒரு பெரிய பண கஷ்டத்தில் அவங்க சிக்கிக்கொண்டு எப்படி இந்த காரியங்களை சமாளிப்பது, எப்படி இந்த கடனை அடைப்பது என்று அவங்க நினைத்து கொண்டிருக்கலாம். இசப்பா இன்னைக்கு அவங்க விண்ணப்பத்தை ஆண்டவரே நீர் கேட்டுருளே அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலையை நீங்கள் தந்து விட்டதற்காக நன்றி அப்பா. சீக்கிரத்தில் அவங்களை சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. அதுபோல் திருமண காரியத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக யார் யாரெல்லாம் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களோட விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டுருளுங்க சுவாமி. அன்றைக்கு அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டருளின தேவன் ஆண்டவரே இன்றைக்கு அவங்க விண்ணப்பத்தை கேட்டுருளுங்க. இன்றைக்கு ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் ஆறுதலையும் ஆண்டவரே அவங்களுக்கு தந்து ஒரு அற்புதத்தை அவங்க காண செய்யுங்க சுவாமி. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே ஆண்டவரே எங்களோட சத்தத்தை நீர் கேட்கிற தேவன் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறத அறியாமல் இருக்கும்போது ஆண்டவரே எங்களோட சத்தத்தை நீர் கேட்டு ஆண்டவரே அதற்கு நீர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களோட எல்லா சத்தத்திற்கும் எங்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே பதில் கொடுங்க சுவாமி. அப்பா எங்கள் கூட பேசுங்க. நடக்கும்போதும் படுக்கும்போதும் ஆண்டவரே நீங்கள் எங்கள் சூழ்ந்து இருக்கிறீங்களே ஆண்டவரே உங்கள் வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க சுவாமி. எங்கள் நியாயத்தை கேட்டருளுகிற தேவனே அப்பா யார் யாரெல்லாம் இது போன்ற ஆண்டவரே நியாயத்திற்காக நீதிக்காக ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே சீக்கிரத்தில் ஒரு நியாயம் செய்யும் ஆண்டவரே. நீதி உள்ள நியாயாதிபதியாக்கிய நீர் அவர்களுக்கு ஆண்டவரே சீக்கிரத்தில் நல்ல நியாயத்தை நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. அவங்க தேடாத இடத்துலேருந்து அவங்களுக்கு ரட்சிப்பு வரட்டும். அவங்க எதிர்பாராத இடத்துலேருந்து அவங்களுக்கு நன்மையான காரியங்கள் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா எல்லாரையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் ஊழியத்தோட தொடர்புடைய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இங்கே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், திடப்படுத்தல் பெற்றவர்கள், இங்கே ஒரு முறையாவது வந்தவர்கள், இந்த கூடுகையில் கலந்து கொண்டவர்கள், இங்கே காணிக்கையினால் இன்னும் அவங்களோட உதவிகளினால் தாங்குகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவரை 1000 மடங்கு ஆசீர்வதித்து நீங்கள் அனுப்புங்க சுவாமி. சுகவீனமாய் பலவீனமாய் வீடுகள்லையும் ஆஸ்பத்திரியிலையும் இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே நீர் அவர்களை தொட்டு உருவசையாய் ஆண்டவரை உங்கள் ஆண்டவரை ஆணி பாய்ந்த கரங்கள் அவங்களை தொடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கு எங்களை விலக்கி கொள்ளுங்க இயேசப்பா. பிசாசு கொண்டு வருகிற எல்லா காரியத்திலிருந்தும் ஆண்டவரே எங்களை விலக்கி ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. ஆவிக்குரிய காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே.